ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் கிரி நமக்காக வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சந்திரனினுடைய மாற்றம் எதுவுமே இல்லை, துலா ராசியில தான் இருக்காரு. மேஷ ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ரொம்பவுமே அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு முக்கியமா மேஷராசி நேயர்களுக்கெல்லாம் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட டென்ஷன், ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சாதகமாக மாறும். ஒரு 7.5 சனியில இருக்கும்போது அப்பப்போ ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை, இன்னைக்கு குடும்ப பிரச்சனை இல்லைன்னா ஆஃபீஸ் பிரச்சனை, இப்படி ஓடிண்டே இருக்கும். ஸோ நான் மேஷராசிக்காரர்களுக்குப்பா இன்னைக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாம நான் இருப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான பதில் வந்து கொஞ்சம் சுமார் தான். ஸோ இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒரு 2 மாசமா டென்ஷனு, 3 மாசமா டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். நான் ஜிஎஸ்டி கட்டணும், அத கட்டணும், இத கட்டணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கும் இன்னைக்கு நல்ல விடை கிடைக்கும். ஸோ வரக்கூடிய வாய்ப்பு, வரக்கூடிய ஹெல்ப்பை இன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும். பல நாளா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இந்த வேலையை முடிச்சிடணும்னு. அது பேங்க் வேலையா இருக்கலாம், உங்க பர்சனல் ஒர்க்கா இருக்கலாம், ஆஃபீஸ் ஒர்க்கா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நடக்கலையே அப்படிங்கிற ஒரு சின்ன மனசுல ஒரு குழப்பங்கள் இது எல்லாமே இருக்கும் இல்லையா? சம்டைம்ஸ் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட இருக்கும். அடப்பப்பா எவ்வளோ நாள் தான் நம்ம போய் போய் நிற்கிறது, அங்கே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு. ஸோ இன்னைக்கும் நீங்கள் அந்த முயற்சியை விடாம பண்ணுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் பென்ஷன் பேப்பர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பேங்க்ல ஏதாவது லோன் பேப்பர்ஸாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக முடியும். ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி செய்திகளும் சில சுப செய்திகளும் காத்திருக்கிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய குரு வந்து கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ஒரு பதட்டத்தை வந்து கொடுப்பாரு. அது உங்களுக்கு கோல்டு காஃபா இருக்கலாம், ஃபீவரா இருக்கலாம், இல்லை ஸ்டமக் பெயினா இருக்கலாம். சும்மாவே விட மாட்டார். குரு மட்டும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அது வந்து அதிகரிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ராசிநாதன் வேற 8ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? ஸோ ஹெல்த் வைஸ் பி கேர்ஃபுல். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு திங்கட்கிழமை அரிசி தானம் பண்ணுங்க. இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு தீரும். கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எண்ணங்கள் நிறைவேறும். சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னால நிறைய இன்னைக்கு நமக்கு லாபமாக இருக்கும். பல நாளா நம்ம வந்து நினைப்போம் இல்லையா, ஒரு வண்டி மாத்தணும், ஒரு 2 வீலர் தான் ஆனா போய் என்னால பார்க்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸால இன்னைக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷ செய்தியும் உங்களுக்கு காத்திருக்கிறது. குழந்தை செல்வம் வேண்டுவோருக்கு இன்னைக்கு அதற்கான ஒரு நல்ல செய்தி வரும். அது உங்களுக்கா இருக்கலாம், உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் செவ்வாயோட இருக்காரு. உஷ்ணம் சம்பந்தப்பட்டது, அதாவது ராசியிலேயே கேதுவும் இருக்கிறதுனால வாய் புண்கள், இல்லைன்னா உடம்புல எங்கேயாவது நமக்கு வந்து புண்ணு, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் ஒரு அச்சத்தை கூட கொடுக்கலாம். அதுவும் சுகர் இருக்கிறவங்களுக்கு காலில் புண்ணு வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ நீங்க அதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னியா ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சதா சஞ்சார யோகம். மற்றவங்களுக்காக இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்களும் ஒரே சுத்தல் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கன்னியா ராசி நேயர்கள் கொஞ்சம் நீங்க எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கலாம். இந்த புத்தாண்டு பிறந்து நம்ம ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுப்போம், இல்லை நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கன்னியா ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அதற்கான ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு நாளாக அமையும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில இருக்காரு. ரொம்பவுமே ஒரு அட்டகாசமான நாளா இருக்கும். கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பொங்கலுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு புது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிற போது நம்ம போவோம். நம்ம பட்ஜெட்டுக்கு மீறி சில செலவுகள் எல்லாம் காத்திருக்கும். அதனாலேயே நம்ம கொஞ்சம் மனசுல வந்து ஐயோ என்னடா நம்ம போட்ட பட்ஜெட்டை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு கவலை இருக்கும். இருந்தாலும் ஒரு சுப செலவு செய்யும் பொழுது மனசுல அதை நமக்கு ஆறுதலாகவும் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனம் விட்டு பேசுவதற்கு நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் அமைதி உண்டு. ஒரு சில நாட்களாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு இன்று நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக காத்திருக்கிறது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன்
மற்றும் செவ்வாயும் நமக்கு சாதகமாக இல்லை. அதனால இன்னைக்கு நவகிரக வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எண்ணிய காரியங்கள் நினைத்த இடத்தில் நம்ம மனசுல இருக்கக்கூடியவர்களை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. ஆகையினால் குடும்பகாரகனும் சாதகமாக இருப்பதனால் இன்றைய நாளில் அதற்கான முயற்சிகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. அலுவலக விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மன தடுமாற்றத்தில் இருப்பதற்கு நமக்கு வேறு மாற்று வழியை கொடுப்பார். இன்று அரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடு செய்தால் அலுவலக விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று மனதில் ஏற்படக்கூடிய ஒரு தைரியம், உற்சாகம் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லபடியாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் முடியும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இன்றைய நாள் குடும்பத்தில் மன அமைதியும் உண்டு. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய சற்று நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று சோம்பேறித்தனத்தையும் கொடுப்பார். சிவன் ஆலய வழிபாடும் பச்சரிசி தானமும் இன்று உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தில் 9ஆம் இடம் எதை பற்றி கூறும்? அங்கு எந்த கிரகம் நற்பலனை தரும்? பொதுவா பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு இருந்தாலோ 9ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம், தெய்வ அனுகூலங்கள் இருக்கும். இந்த 9ஆம் இடத்தில் சந்திரனும் அதாவது 9ஆம் இடத்தில் குருவும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் இருந்தா இன்னுமே ரொம்ப ஒரு விசேஷமான ஜாதகம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாக்யஸ்தானம்னு சொல்றது. இதுல ராகு இருந்தாலோ அல்லது சூரியன் ராகு இருந்தாலோ அசுப கிரகங்களினுடைய சேர்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படிங்கிறதையும் அது சொல்லும். ஸோ ஒரு குலதெய்வம் அனுகிரகத்தோட இருக்கா, பித்ருக்கள் ஆசீர்வாதத்தோட இருக்கா, அந்த குடும்பத்துல வம்சாவளிகள் எப்படி தழைக்கும், இல்ல கர்மதோஷங்கள் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அந்த 9ஆம் இடம் சொல்லும். இந்த 9ஆம் இடத்துல நீங்க ராசியை பார்க்கச்சே நவாம்சத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஸோ நவாம்சத்திலையும் எப்படி 9ஆம் இடத்தில் கிரக சேர்க்கைகள், ஸ்தான பலம், கிரக சேர்க்கை இது எல்லாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த குடும்பத்துல தெய்வ அனுகூலம் இருக்குமா இல்லையா. ஒரு சில குடும்பங்கள்ல எல்லாம் செய்வினையினால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். 9ஆம் இடம் அதுவும் நவாம்சத்துல பார்க்கும் பொழுது ஒரு குடும்பம் தழைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குடும்பம் ரொம்ப அத தாத்தா காலத்துல பெரிய செல்வந்தரா இருந்து அப்புறம் அப்பா கஷ்டப்பட்டு பிள்ளைகள் கஷ்டப்பட்டு ஒரு தேய்மானம் இருக்கும் குடும்பத்துல. அந்த மாதிரி ஒரு தேய்மானம் வருது அப்படின்னாலே ஒரு ஏதாவது மாந்திரீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த குடும்பத்துல இருக்கும். ஸோ தாத்தா காலத்துல அவங்க சொந்தத்துல ஒரு சொத்து தகராறுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மாந்திரீகத்தால பாதிக்கப்பட்ட குடும்பம்னா நவாம்சத்துல நீங்க 9ஆம் இடம் பார்க்கும் பொழுது அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு குடும்பம் தேய்மானமாகுது, ஒரு வருமானத்துல, ஒரு அதிர்ஷ்டத்துல, ஒரு ஐஸ்வர்யத்துல எல்லாம் அது வளரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்க 9ஆம் இடம் பார்த்து நவாம்சத்திலையும் பார்த்து கிரக பலன், ஸ்தான பலம் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.